ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நம்மளோட 30 டேஸ் மெஹந்தி மாஸ்டர் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 3. கடந்த 2 கிளாஸ்லேயும் பேசிக்ஸ் டிசைன்ஸ் நம்ம பார்த்து லைன்ஸு, ஸ்பைரல்ஸு, ஸ்மார்ட் சர்க்கிள்ஸ், டாட்ஸு இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஹோம்ஒர்க்காக எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க. உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படியே இன்றைக்கி கிளாஸ் 3ல் மெஹந்தி டிசைன்ஸை அடுத்த லெவலுக்கு அழகாக மாற்ற போகிறோம். 3 சூப்பர் டிசைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மெஹந்தியில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற விதவிதமான இலைகள் எப்படி போடுறது, டிசைன்ஸ்க்கு நடுவில் நல்ல திக்காக பார்க்க அழகாக இருக்கிற ட்ராப்ஸ் எப்படி வைக்கிறது, பார்டர் டிசைனுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒயின்ஸ் அதாவது கொடிகள் எப்படி ரொம்ப நீட்டாக வரைகிறது, இது எல்லாத்தையுமே ரொம்ப 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 ஈஸியான ட்ரிக்ஸ் வச்சு இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வழக்கம் போல் நம்ம கிளாஸோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு உங்கள் மெஹந்தி நோட்டை எடுத்து இன்றைக்கி நான் சொல்லித்தர லீவ்ஸ், டாட்ஸ், ஒயின்ஸ் அதாவது கொடிகள் எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அந்த நோட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே சென்ட் பண்ணிவிடுங்க. அந்த நோட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. 30 நாள் முடிச்சதும் அந்த நோட்டில் இருக்க எல்லா டிசைனையும் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும். இப்போ நம்ம கிளாஸ் 3 ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஏர்ஃபோர் ஷீட்டை லேமினேஷன் போட்டு வச்சுக்கோங்க. இது போய் நீங்கள் ஜெராக்ஸ் கல்லில் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ஒரு ஏர்ஃபோர் ஷீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டை ஒட்டி கொடுப்பாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு டிசைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு பேட்டர்ன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி தொடச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ராப் எப்படி போடுறது அப்படின்னு கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டாட் போடுங்க, கோனை டச் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள், இப்படி கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி இப்படி இழுத்து விட்டுருங்க. கோனை டச் பண்ணுங்கள், புஷ் பண்ணி ஒரு டாட் வரைஞ்சிட்டு இப்படி இழுத்து விட்டுருணும் கீழ்ப்பக்கம். நீங்கள் இழுக்கிறது வந்து காற்றுல வெறுமனே இந்த மாதிரி இழுக்காமல் கீழே ஓகேவா? காற்றுல இழுத்திங்கன்னா உங்களுக்கு வராது. இங்கே வந்து அந்த பேப்பரை டச் பண்ணிவிட்டு இப்படி ஷார்ப்பாக கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக நீட்டாக வரும். ஓகேவா? இதே மாதிரியே நீங்கள் இந்த ஃபுல் ஷீட் ஃபுல்லாகவே போட்டு பாருங்கள். ஓகேவா? பார்த்துட்ட பிறகு அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அடுத்த டிசைன் எப்படின்னா மேல் பக்கம் பார்த்தா மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து டாட்ஸ் அப்படின்றது வந்து 4 பக்கம் பார்த்தா மாதிரியும் போடலாம். இது வந்து கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி, அடுத்து வந்து மேல் பக்கம் பார்த்தா மாதிரி. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வரையும் போது டச் பண்ணணும், கோனை வந்து புஷ் பண்ணணும், மேல் பக்கம் பார்த்த மாதிரி இப்படி இழுத்து விடணும். டச் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள், மேல் பக்கம் பார்த்த மாதிரி இப்படி இழுத்து விடுங்க. கோனை எப்படி ஹோல்ட் பண்ணுறது பாருங்கள். நான் எப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறேன், என்னோடய கட்டை விரலில் மட்டும்தான் ப்ரெஸ்ஸிங் வருது. ஓகேவா? அதில் மட்டும்தான் கோனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். மீதி 2 விரல்லையும் வந்து என்ன பண்ணுறேன், கோனை வந்து மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் இழுத்து விடுறதுல அந்த 2 விரலையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கோனை டச் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள், கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஏன் நம்ம ஏர்ஃபோர் ஷீட் லேமினேஷனாக நம்ம அடிக்கடி நிறையா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ட்ராப்பில் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்படி காற்றுலேயே இந்த மாதிரி இழுத்து விடும். ஓகேவா? அப்படி இல்லையா, இப்படி ட்ராப் போட்டுட்டு கோனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கீழ்ப்பக்கம் வருவோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ட்ராப் மாரியே இருக்காது. கோனை இப்படி நம்ம ப்ரெஸ்ஸிங்கை ஸ்டாப் பண்ணிடணும். இப்படி கோன் போடுறோன்னா இப்படி இழுத்துக்கிட்டே நீங்கள் கோன் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது வந்து ட்ராப் மாதிரி இருக்காது. இப்போ இந்த ட்ராப்ஸை பயன்படுத்தி கொடிகள் போன்ற டிசைனை எப்படி வரையுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு இப்படி சாய்வாக இந்த மாதிரி இழுத்து விடணும். ஒரு டாட் வைங்க, இப்படி சாய்வாக இழுத்து விடுங்க. ஒரு டாட் வச்சுட்டு கோனை வந்து ப்ரெஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? டாட்டில் மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணுவே தவிர கீழே இழுத்து விடும்போது அந்த சர்ஃபேஸை டச் பண்ணிக்கிட்டே அந்த டாட்டோடு சேர்த்து இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் வரும். இப்போ ஒரு டாட் போடுங்க, இப்படி இழுத்து விடுங்க. ஒரு கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டாட் போடுங்க, இப்படி இழுத்து விடுங்க. ஓகேவா? ஸோ கவனமாக போடுங்க, பொறுமையாக போடுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது உங்களுக்கு வந்து எல்லா டாட்டுமே ஈவனாக வராது, கண்டிப்பாக வராது. அப்படி வரலனாலும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த லைன்ஸ்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் போதும். அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இடையில அந்த கேப்ஸ் கொஞ்சம் நீட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நீங்கள் மேலும் மேலும் மெஹந்தி போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த மாதிரி வளைவாக கோடு போட்டு அதில் வந்து இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி வரைஞ்சி பாருங்கள். ஓகேவா? ஒரு டாட் போடுங்க, கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கோனை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் சர்ஃபேஸை டச் பண்ண மாதிரி இந்த மாதிரி சாய்வாக இழுத்து விடணும். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக நம்ம போடக்கூடாது. ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இப்படி கோடை நம்ம இழுத்து விட்டோம்னா அப்போ வந்து அந்த கொடிகள் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். இந்த மாதிரி பாருங்கள், டாட் போடுறேன், இப்படி சாய்வாக இப்படி இழுத்து விடுறேன்.
இப்படி டாட் போடுறேன், இப்படி சாய்வாக இழுத்து விட்றேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் இந்த லைன்ஸ் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதில் வந்து ட்ராப்ஸ் வரைஞ்சி காமிச்சேன். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபுல் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் பேப்பர்லையும் நீங்கள் இதே மாதிரி ஒரு லைன்ஸ் போடுங்க, அதில் இந்த ட்ராப்ஸை வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கு எப்போ அது பர்ஃபெக்டாக ஓகே வந்துருச்சு, அந்த ஃபுல் பேப்பரையும் போட்ட பிறகு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் போடுங்க. ஓகேவா? அதே மாதிரி இதே மாதிரி இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த கர்வ், இப்போ இந்த மாதிரி வளைவான ஒரு லைன் போட்டு அதில் வந்து நான் இந்த ட்ராப்பி லிப்ஸை வரைகிறேன். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பர் ஃபுல்லாக இதே மாதிரி வளைவான ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதில் இந்த மாதிரி லீவ்ஸை வரைஞ்சி பாருங்கள். ஒரு நீங்கள் வந்து பேப்பர் உங்கள்கிட்ட லேமினேஷன் பண்ண ஏர்ஃபோர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் சாதா ஒரு பேப்பரில் போட்டு பார்த்து வரைங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷீட் இருந்துச்சுன்னா அந்த ஷீட் ஃபுல்லாகவே இந்த ஒரு பேட்டர்னையும், அதாவது ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த மாதிரி வரைஞ்சி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வாக ஒரு வளைவு நெளிவான ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுலேயும் இதே மாதிரி போட்டு பாருங்கள். ஓகேவா? அட்லீஸ்ட் அந்த பேப்பரில் ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 லைன்ஸ் வர அளவுக்கு வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஹோம்ஒர்க் நோட்டில் போடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஓரளவு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும், ஓகே எனக்கு இது வருது அப்படின்ட்டு. இப்போ வந்து டபுள் லைன், இப்போ 2 லைன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி தின்னான 2 லைன் வரைஞ்சிட்டு அதில் எப்படி இந்த ட்ராப்ஸை போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த லைன் வரைஞ்சிட்டேன், அதுக்கு மேலே இந்த மாதிரி டாட்ஸ் போடுறேன், டச் பண்ணுறேன், இப்படி புஷ் பண்ணுறேன். ஓகேவா? எப்படி போடுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம், கிளாஸ் நம்பர் 2ல் பார்த்தோம். இதில் பாருங்கள், டச் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்புறம் கோன் எடுத்துருங்க, டச் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள், கோன் எடுத்துருங்க. ஒருவேளை உங்களோட கோனில் வந்து அந்த மெஹந்தி ஒட்டிருந்துச்சு அப்படின்னா அதை அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள். ஒட்டலைன்னா நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்கள், நான் வந்து அந்த பேப்பரை, அந்த சர்ஃபேஸ், அந்த பேப்பரை வந்து கோன் டச் பண்ண மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். அதனால தான் இந்த லைன்ஸ் வருது. நான் வெறுமனே அந்த புள்ளியில் மட்டும் டச் பண்ணிவிட்டு, அந்த டாட்டில் மட்டும் டச் பண்ணிவிட்டு அப்படியே காற்றுல இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணேன்னா அதில் லைன்ஸ் வராது. ஓகேவா? இப்போ வந்து அடுத்து வந்து லீவ்ஸ் எப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து கொடிகள் வரைகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். லீவ்ஸ் வரைகிறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கே கூட இந்த மாதிரி லீவ்ஸ் வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கோனை எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லீவ்ஸ் வரையும் போது இந்த மாதிரி நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நான் லீவ்ஸ் வரைகிறேன். ஓகேவா? இது பார்க்கும்போது உங்களுக்கு லீவ்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ இந்த லீவ்ஸ் வந்து மொத்தம் எத்தனை பார்ட்டில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற இந்த கோடு, ஓகேவா? இந்த கோடு ஒரு பார்ட், ஓகேவா? அதுக்கு மேலே இருக்கிற அந்த கொஞ்சம், அதாவது அந்த கூர்மையானதுலேருந்து கொஞ்சமாக அது அப்படி விரிஞ்சிட்டு போகுது, அதாவது ஷார்ப்லேருந்து அப்படியே கொஞ்சம் பெருசாகிட்டு போகுது, அந்த பார்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ வந்து இது 2 பார்ட்டையும் இப்போ நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கோடு மாதிரி அந்த பார்ட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷார்ப்பு, இப்போ இந்த கோடு இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இதுதான் வந்து அந்த இலைக்கான கோடு. அதுக்கப்புறம் இந்த வி ஷேப்பில் ஒரு பார்ட் வருது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பார்ட், அதாவது இதை வரைஞ்சி காட்டுறேன், இந்த இடைப்பட்ட இத்தினோண்டு இவ்வளோ தான். ஓகேவா? இந்த பார்ட்டை தான் நான் சொல்கிறேன். இத்தினோண்டு இருக்கிற இந்த பார்ட் வந்து இந்த வி ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அதுக்கப்புறம் அடுத்த பார்ட் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி. ஓகேவா? அதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சென்டர்லேன்னு இப்படி ஒரு ஷார்ப்பான ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஓகேவா? அதுவும் சர்ஃபேஸை டச் பண்ண மாதிரி கோனை வந்து பேப்பர் டச் பண்ணிட்டு ஒரு லைன் வரைஞ்சிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம். அந்த ப்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும்னா லைட்டாக வி ஷேப்பில் வரணும். அதுக்கப்புறம் சென்டரில் போனோடனே ஹெவியாக ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஒரு கோடு வரையணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு சென்டரில் தான் நான் ஹெவியாக ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோடு நான் ப்ரெஸ்ஸிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கோனை மட்டும்தான் நான் அந்த பேப்பரை டச் பண்ண மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்றேன். நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டே கோனை இழுக்கலை, நீங்கள் கவனமாக பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக அந்த வி ஷேப் வரணும். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அதில் அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, அடுத்து வந்து இந்த வி ஷேப் வரா மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹெவியாக ப்ரெஸ் பண்ணுறாதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சென்டரில் போன பிறகு கொஞ்சம் ஹெவியாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுறணும் ஒரு லைன். ஓகேவா? அது அந்த இலையோட அந்த கூர்மையான அந்த பகுதியாக மாறிடும்.
இது இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி தான் இலைகளை நம்ம வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். லீவ்ஸ் வந்து நிறைய பேருக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவே சுலபமாக வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ட்ராப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், கோனை நான் எப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறேன்னா இந்த 2 விரல் ஓகேவா, இந்த 2 விரலுக்கு சென்டரில் கோன் வந்துக்குது. அதுக்கப்புறம் என்னோடய ப்ரெஸ்ஸிங் வந்து எதில் இருக்குன்னா கட்டை விரலால் தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த 2 விரல்களையும் கோனை வந்து முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுறதுக்கு, முன்னாடி பின்னாடி சைடில் மூவ் பண்ணுறதுக்கு அந்த 2 விரலையும் யூஸ் பண்ணிக்கிறேன். கோனை வந்து இப்படி க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோடே வந்து நான் இப்படி சாய்வாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வி ஷேப் வர மாதிரி லைட்டாக தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோனை முன்னாடி நகர்த்திட்டு கொஞ்சம் ஹெவியாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி நான் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இப்படி இழுத்து விட்டுறேன் ஓகேவா. மேல் பக்கம் இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு லீவ்ஸையும் வரையணும். ஃபஸ்ட்டு சாய்வாக ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் சென்டரில் வந்தோடனே ஹெவியாக ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி வெறும் கோனை மட்டும் சர்ஃபேஸில் டச் பண்ணி இழுத்து விடணும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அந்த மேலே இருக்கிற அந்த இலையோட அந்த கூர்முனைக்கு நம்ம வந்து கோனை ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஹெவியாக சென்டர் பாயிண்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து நம்ம வெறும் கோனை மட்டும்தான் மேல் நோக்கி பார்த்தா மாதிரி இப்படி எடுக்கணும் ஓகேவா. இதே மாதிரி தான் நம்ம லீவ்ஸ் போட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு A4 ஷீட் ஃபுல்லாகவே ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதில் வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள் ஓகேவா. லீவ்ஸை வரைஞ்சி உங்களுக்கு எப்போ கரெக்டாக லீவ்ஸ் மாதிரி தெரியுதோ அப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் போடலாம் ஓகேவா. உங்களுக்கு வந்து ஒருவேளை ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துருச்சுன்னா கோனோட அந்த நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய முறைகள், நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு எப்படி ஹேண்டை வந்து மூவ் பண்ணணும், அப்போ எப்படி டிசைன்ஸ் வரும், இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இலையை வந்து ரொம்பவே சுலபமாக வரைஞ்சிடுவீங்க. இதை பாருங்கள் நான் எப்படி வரைகிறேன்னு. இதே மாதிரி தான் நீங்களும் வரைஞ்சி பார்க்கணும். வரைஞ்சி பார்க்குறத விட அதிகமாக நீங்கள் இதை ஒரு தடவை நான் சொல்லிட்டேன், இந்த முறையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு உட்காந்து இதுக்காக மெனக்கிட்டு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த லீவ்ஸ் வந்துடும் ஓகேவா. அடுத்து வந்து நான் ஒரு லைனில் போட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா முன்னாடி அதில் போட்ட மாதிரி தான் கொஞ்சம் வளைவான லைன்ஸ் வரைஞ்சிக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுலேயும் அதே மாதிரி போட்டு பார்ப்பேன். எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து இதில் எப்படி போடணுன்னா இதுவும் அதே மாதிரி தான். அந்த லைன் வந்து கொஞ்சம் வளைவு நெளிவாக இருக்குது. அப்போ வளைவு நெளிவாக இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சாய்வாக ஒரு கோடு வரைஞ்சிட்டு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நகர்த்திட்டு கொஞ்சம் ஹெவியாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்து விட்டுறணும். சாய்வாக வரைஞ்சிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சென்டரில் வந்து ஹெவி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்து விடணும் ஓகேவா. இங்கே பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணி எப்படி கோனை ஸ்டாப் பண்ணிட்டு வெறுமனே கோனை மட்டும் கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இப்படி ட்ரா பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்கள் இதே மாதிரி இந்த பேட்டர்னையும் ஒரு பேப்பர் ஃபுல்லாக இல்லைனா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 பேப்பருக்காவது இந்த லீவ்ஸை நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லீவ்ஸ் டிசைன் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். வெறும் இந்த லீவ்ஸை மட்டுமே வச்சு நம்ம நிறைய மெஹந்தி டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நம்ம வந்து ஷெக்குடு பேட்டர்ன் மாதிரி லைன் வரைஞ்சிட்டு அதில் வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் போட்டு ஃபில் பண்ணலாம், அதுவும் அழகாக இருக்கும். அப்படி இல்லையா நம்ம பார்டர்ஸில் வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் பேட்டர்னு, ஃப்ளோரல் பேட்டர்ன், எந்த பேட்டர்னுக்கும் நிறைய பேட்டர்னுக்கு இந்த மாதிரி லீவ்ஸ் டிசைன் வந்து நமக்கு தேவைப்படும். அதனால் இந்த லீவ்ஸ் வரைகிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. அடுத்து வந்து இந்த மாதிரி கர்வ் மாதிரி வளைவான ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுலேயும் இதே மாதிரி லீவ்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு லீவ்ஸ் அதிகமாக போட்டு வரைஞ்சி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த லீவ்ஸ் டிசைன் ரொம்பவே நல்லா வரும். லீவ்ஸ் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, டிசைனோ இது எப்படி சொல்கிறோமோ ஆனால் இது நல்லா வரும் ஓகேவா. அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன, ப்ராக்டிஸ் ஓகேவா. அடுத்து இந்த மாதிரி டபுள் லைன் வரைஞ்சிட்டு அதுலேயும் லீவ்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மெஹந்தி ப்ராக்டிஸ்க்காண்டி 1 மணி நேரம். ஸோ ஸ்டார்டிங் பிகினராக இருக்கும்போது 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல உங்களுக்கு போட வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் 50 மினிட்ஸ் நீங்கள் எடுத்து இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போதும். நீங்கள் ஒரு சூப்பராக மெஹந்தி போட்டுருவீங்க. உங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து தயவு தேவைப்படாது. அது நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் மாறலாம், உங்களோட விருப்பம் தான். அடுத்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண பிறகு ஹோம்ஒர்க் நோட் ஓகேவா. ஹோம்ஒர்க் நோட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ராப்ஸில் வந்து எப்படி போட்டுருந்தோம்
ட்ராப்ஸ் வரைஞ்சிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு ட்ராப்ஸ் போட்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி கர்வான லைன் வரைஞ்சி அதுலேயும் ட்ராப்ஸ் போட்டு பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் ஒரு லைன் போட்டு அதில் லீவ்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இதில் 2 லைன் போட்டு அதில் லீவ்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்படி வளைவான லைன் போட்டு லீவ்ஸ், அப்புறம் கர்வ் லைன் போட்டு இப்படி லீவ்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் ரிவ்யூ பண்ணுறேன்.